சொன்ன மாதிரி தாங்க. ஸோ இது வந்து ரிப்பேர் பண்ணவே முடியாதாம்மா, புதுசாக தான் மாற்றுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு 2-3 hours டைம் ஆகும், நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். டிவிஎஸ் பைக் விற்கிறதுல காட்டுற அந்த வேகத்தை வந்து சர்வீஸில் காட்டுறதே கிடையாது. செம்ம கடுப்பாகுது பாருங்க, எப்படி உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், தனியாகவே வந்துருச்சு. காட்டுறேன் பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அசாமில் இருக்கக்கூடிய தேஸ்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்கோம். நைட் இங்கே இருக்க ஒரு ஹோட்டலில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹோட்டல் ரொம்ப சுமார். நான் அதை காட்டக்கூட விரும்பலை. ஏன்னா நைட்டு வந்து நமக்கு இந்த ரூம் கிடச்சதே பெருசு தான். ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சு ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஸோ வண்டியோட மோனோ ஷாக் வந்து காலி ஆகிடுச்சிங்க. அது உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நான் நேற்று வீடியோவில் காட்டியிருப்பேன். இன்றைக்கி பிரிப்பாங்க. இன்றைக்கி பிரிக்கும்போது நான் காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒரு மார்க்கெட் ஏரியாவில் தான் வந்து ரூம் எடுத்துருந்தோம். 500 ரூபா தான் ரூமு. ஓகேவாக தான் இருந்துச்சு, ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஸோ பின்னாடி பைக் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணி முடிச்சாச்சு. நமக்குன்னு வந்து ஒரு சோதனை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பக்கத்தில் வந்து டிவிஎஸ் ஷோரூம் பார்த்து வச்சுருக்கேன். போயிட்டு நம்ம மோனோஷாக் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்போம். அப்படி இல்லைனா வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம். ஏன்னா வந்து நம்ம ரெடி பண்ணுறதா அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா டைம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஹெல்மெட் எல்லாமே எடுத்தாச்சு. ஷோரூம் போயிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் நான் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க, மற்ற எல்லாத்தையும் மோட்டோ விளாகில் பேசிக்கலாம். கைஸ், கிளம்பியாச்சு. முருகா காப்பாற்றுப்பா. இன்றைக்கி ஒரு பிரச்சனைங்க. மறுபடியும் மைக் வந்து வேலை செய்யலை. அதனால் வழக்கம் போல் நம்ம எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னா, ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நம்ம வண்டி வந்து ஒரு பெரிய கோளாறு கொடுத்துருச்சு. ஸோ அதனால் டிவிஎஸ்க்கு வந்து நம்ம இங்கேருந்து போகணுங்க சர்வீஸ் சென்டருக்கு. ஸோ நியர்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டரில் ஒரு டிவிஎஸோட ஷோரூம் ஒன்று இருக்குது. ஸோ மேபி அங்கே வந்து மெக்கானிக் ஷாப் இருக்க வாய்ப்பு இருக்குது. சர்வீஸ் ஸ்டேஷனும் கூடயே இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போய் விசிட் பண்ணுவோம், அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஏன்னா ஏற்கனவே டிவிஎஸில் வந்து நமக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்குதா இல்லை மற்ற ஸ்டேட்லேயும் அதே கதையா அப்படின்றத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சரி வாங்க, இங்கேருந்து இன்னொரு 7 கிலோமீட்டர் போகணும். ஸோ போயிட்டே மிச்சத்தை எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணலாம். நாம் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரியான ஏரியாங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம். வந்தாச்சுங்க, இதாங்க இப்போ நியர்பை இருக்கக்கூடிய ஒரு டிவிஎஸ் சென்டர். நான் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன வச்சுருக்காங்க, நமக்கு வந்து நம்ம கேட்குற சர்வீஸ் ஸ்பாட் வந்து அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் டிவிஎஸில் வந்து நம்ம என்ன பார்ட்டு கேட்டாலும் அதை வந்து அவங்க வச்சுருக்கவே மாட்டாங்க. கேட்டால் நான் வந்து ஆர்டர் பண்ணித்தரேன், அந்த ஸ்டோரில் இருக்குது இந்த ஸ்டோரில் இருக்குன்னு சொல்லுவாங்களே ஒழிய இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ எதுக்கும் ஒரு டைம் உள்ளே போய் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக எந்த கியர்ஸுமே பெருசாக போடலைங்க, ரைடிங் பேண்ட்டை தவிர. ஏன்னா எல்லாமே நேற்று பெஞ்ச மலையில் ஃபுல்லாக வந்து நாரிடுச்சு. சரி இருக்கட்டுங்க, ஃபஸ்ட் நான் உள்ளே போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் மித்த எல்லாத்தையுமே வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டர் இங்கேருந்து இன்னொரு 7 கிலோமீட்டர் போகணுமாமா. ஸோ அந்த சர்வீஸ் சென்டர் போனால் தான் நமக்கு வந்து என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றதே தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே நேற்றுலேயே பயங்கரமாக வெக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா நேற்று நைட்டு நம்ம தங்கணும் இல்லையா ஒரு ரூமு, அந்த ரூம் மாதிரி ஒரு மட்டமான ரூமை நான் வந்து பார்த்ததே கிடையாதுங்க. ஸோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நேற்று நைட்டு வந்து ஒரு பெரிய சம்பவமே ஒன்று ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த வண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. வந்தாச்சுங்க சர்வீஸ் சென்டருக்கு, பார்த்துட்ருக்காங்க. இது என்னது, அந்த பைத்தியக்கார என்னது, இதுல இருந்து இதை காணோம். No, it is not broken. The screws are missing. That's all. நான் இதுதான் இப்போ தான் பார்க்குறேன். Check. Is it any possible to fix monoshock or you have to examine? Technician, huh? Okay. Technician come. நான் சொன்ன மாதிரி தாங்க. ஸோ இது வந்து ரிப்பேர் பண்ணவே முடியாதாம்மா, புதுசாக தான் மாற்றுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு 2-3 hours டைம் ஆகும், நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேர் பார்ட் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம், அதுக்கே வந்து 2-3 hours ஆகுனாங்க. ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீங்கள் எனக்கு வந்து ஒரு 3 o'clockலாம் எனக்கு முடிச்சு கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு ஓகே தான். நான் அதுக்குள்ளே வந்து நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த கேப்பில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடிட் பண்ண உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ பாருங்கள், எப்படியெல்லாம் டைம் கிடச்சி எப்படிலாம் உட்காந்து வீடியோ எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மாற்றி தான் அவனுக்கு வேறு வழி கிடையாது. ரெண்டாவது பின்னாடி வந்து மர்காட்லேருந்து ஸ்க்ரூஸ்லாம் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரில. அது எப்படி ஆச்சு அது செக் பண்ணணும். ரெண்டாவது வண்டியில் இன்னும் வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த பாருங்க சர்வீஸ், டிவிஎஸ் சர்வீஸ். இது வந்து தனியாக இருக்குங்க. இங்கே ஷோரூம் வந்து அங்கே தனியாக இருந்துச்சு, சர்வீஸ் வந்து தனியாக இருக்குது. அவங்க செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு ஓரமாக உட்காந்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்குள்ளே ஷூ எல்லாத்தையும் காய வச்சிடலாம். பயங்கர ஸ்மெல்லியாக இருக்குங்க, பயங்கர ஸ்மெல் அடிக்குது. திருப்பி மழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு அடுத்த கட்ட வேலையெல்லாம் பார்க்கணும். நான் உள்ளே போய்ட்டு பேசிவிட்டு என்ன பிரச்சனைன்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, சம்பவம் பண்ணிட்டாங்க. அதாவது ஆர்டர் பண்ணால் 1 மாதம் ஆகுமாமா, இல்லைனா லோக்கலில் போயிட்டு வாங்கி மாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னத்துக்கு டிவிஎஸ் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் ரன் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். ஏன் இது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட டிவிஎஸ்க்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரில. டிவிஎஸ் பைக் விற்கிறதுல காட்டுற அந்த வேகத்தை வந்து சர்வீஸில் காட்டுறதே கிடையாது. செம்ம கடுப்பாகுது. ஸோ இந்த 2 ஸ்க்ரூ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. 50 ரூபா இது கேட்குறாங்க. எதுக்கு 50 ரூபா கேட்குறாங்கன்னு எனக்கு தெரில. சரி, பில்லை வாங்கிட்டு 50 ரூபா பே பண்ணுவோம். ஒஸ்ட்டுங்க, சத்தியமாக டிவிஎஸ் வந்து செம்ம ஒஸ்ட்டு. டிவிஎஸ் இது நீங்கள் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து எதுக்கு கம்பெனி நடத்துறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒன்லி பைக் மட்டும் தயாரிச்சா போதுமா? கரெக்டான சர்வீஸ் யார் கொடுப்பா? ஸ்பேர் யார் கொடுப்பா? வெறும் பைக்கை மட்டும் மேக் பண்ணி விற்கிறீங்க, சர்வீஸில் மட்டும் காசு நிறையா சம்பாதிக்கிறீங்க. ஆனால் தேவைப்படுற டைமில் தேவைப்படுற சர்வீஸ் பார்ட் வந்து அவைலபிளே இருக்காது. எந்த சிட்டிக்கு போனாலும் இது சேம் ஸ்டோரி. ஆனால் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போனோன்னா அவங்க ஈஸியாக வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்க வச்சுருப்பாங்க. இது மட்டும் எப்படி? உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ காசு தரணும்? அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு இங்கே முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு டிவிஎஸ் செம்மையாக சொதப்பிட்டாங்க. அதனால் நம்ம மறுபடியும் தங்கியிருந்த அதே மார்க்கெட் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இதுதாங்க ஆக்சுவலாக மெயினான மார்க்கெட் ஏரியாவுமா. நம்ம இங்கே தாங்க தங்கியிருந்தோம். ஆக்சுவலாக இங்கேருந்து இன்னொரு 2-3 தெரு தள்ளி தங்கியிருந்தோம். ஸோ இந்த மெயின் மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்பிவிட்டாங்க. ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மெக்கானிக் ஷாப்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏதாவது ஒரு கடையை தேடி கண்டுபிடிக்கணுங்க. ஸோ இங்கேயாச்சும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன் எப்பா. ஏன்னா இந்த சென்டர் சேக்காப்சர் இல்லாமல் நம்மளால் ஃபர்தராக எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த கடையில் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதே கடையிலே விட்டோன்னு வச்சுங்களேன், இவங்களே வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு லேபர் காஸ்ட் அதிகமாக பேச வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம அடித்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக லேபர் சார்ஜ் வந்து குறைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் லேபர் சார்ஜ் தான் வந்து ஒரு பார்கெனிங் விஷயமா இருக்கும். ஸோ அப்போ சரிங்க, நான் உள்ளே போய் கடையில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அவங்க ப்ரைவசியும் கருத்தில் கொண்டு நான் வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஒரு வழியாக கிடச்சிருச்சுங்க. ஸ்டாக் அவைலபிள் இருக்காமா? ஸோ அவங்களே மாற்றுறேன்னாங்க. நான் கேட்டேன், ப்ரோ ஏதாவது டிஸ்கவுண்ட் இருந்தால் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. இங்கே போய் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா பேக்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க நம்ம பைக்கை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. தேங்க் காட். இது இல்லாமல் நம்மளால் நார்த் ஈஸ்ட்டில் போகவே முடியாது. அப்படி போனாலும் நமக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போயே பார்த்திங்கன்னா வண்டி பயங்கரமாக பவுன்ஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் சரி ஓகே இங்கே மாற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சரி, நான் போய் சாப்பிட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு சவுத் இண்டியன் ஹோட்டல் வந்து இங்கே இருக்குங்க மெயினில். எனக்கு பின்னாடி மெனு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ப்ளைன் தோசா, பேப்பர் ப்ளைன் தோசா, இட்லி, ஊத்தாப்பம், வடா, பெங்களூர் ஸ்பெஷல், அப்புறம் வெஜ் பிரியாணி, கேசரி பாத், பனியாரம், உண்ணியப்பம் எல்லாமே இருக்குது. எனக்கு வந்து இந்த வெஜ் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். 70 ருபீஸ் தான் வந்துச்சு. அதேமாதிரி ஒரு மில்க் ஷேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வெஜ்ஜு தான் சாப்பிட போகிறோம். நான் காலையில் இருந்த டென்ஷனுக்கு வெஜ்ஜு சாப்பிட்டு கொஞ்சம் டென்ஷனை தணிப்போம். சாப்பாடு வரட்டும், சாப்பிட்டுட்டு வண்டி என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ ஸ்பேர் பார்ட் வந்துருச்சுங்க. 5000 சில்லற. நியர்லி வந்து 6000 ரூபாய் இந்த அப்சர்வர்டு. இது வந்து ஸோ இதுதான் அந்த பார்ட்.
இது போனதுனால தான் இப்போ நமக்கு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஸோ மாற்றிட வேண்டி தான். வந்துட்டு ஒரு மெக்கானிக்கு, இவர் தான் வந்து மெக்கானிக். ஓகே பையா, ஃபிக்ஸ் करो. इधर इधर फिक्स. ஓகே, பைக் வந்து மேலே ஏற்றிட்டாங்க. 800 கேட்டாங்க. 800லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. 800 எதுக்கு? இதுக்கு அவங்க ஆள் வச்சுருக்காங்க, அவ்வளோதான் தேவையில்லை. ஸோ வேறு என்ன பண்ணுறது, எல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்தா ஒரே மாதிரி தான் வருது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மோனோ ஷாக் வந்து உடஞ்சிருச்சு. எப்படி உடஞ்சிருக்குன்னா இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது ரிமூவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? பட் இதுலேயே புது பார்ட் நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? இது இந்த மோனோ ஷாக் வந்து கீழே உடஞ்சிருச்சு. ஸோ அதுவே புதுசில் பாருங்கள், இது வந்து புதுசு. தெரியுதா உங்களுக்கு புதுசு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? இதுதான் இப்போ பிரச்சனையே. அதனால தான் இந்த ஸ்ப்ரிங் வந்து பயங்கரமாக ஆட்டமாக ஆடிட்டு இருக்கு. நான் ரிமூவ் பண்ணிட்டு முழுசாக காட்டுறேன் உங்களுக்கு. அது இல்லாமல் பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு, சார்ஜ் போட கொடுத்துருக்கோம். உங்கள் சார்ஜ் போட்டு வரட்டும். பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், தனியாகவே வந்துருச்சு. காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரெண்டாவே கட் ஆகிடுச்சு, டோட்டலாகவே கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பீஸ் வந்து இதில் இருக்கணும், இதோட அட்டாச் ஆகிருக்கிறது உடஞ்சி 2 பீஸாக தனியாக வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரிங் இருந்ததுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்துச்சு. எந்த அளவுக்கு சம்பவம் ஆகுது பாருங்கள் நமக்கு மட்டும். எனிஹவ் வேலையை முடிச்சிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், இன்னொரு 1 ஹவரில் கிளம்பிடலாம். பேட்டரி வந்து சார்ஜ் போட கொடுத்துருக்கோம், அதையும் சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க கரெக்டாக. ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கட்டும், நான் மற்ற எல்லாத்தையும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். அந்த சென்டர் போல்ட்டு தாங்க பின்னாடி இருக்க வீலை வந்து ஹேங் பண்ணி பிடிச்சிருக்க ஒரு முக்கியமான ஒரு இது. அதனால தாங்க பின்னாடி வீல் பயங்கரமாக ஷேக் ஆகிட்டே இருந்திருக்கு, கடக்கடன்னு ஆடிக்கிட்டே இருந்திருக்கு. எனக்கு பாருங்கள், ஓரளவுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிடலாம். எனக்கு இப்போ அப்படி தான் ஆகிடுச்சு. நம்ம இதை கண்டுபிடிச்சதுனால தான் ஈஸியாக நம்மளால் இதை சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா வச்சுங்க, சம்பவம் தான். அவ்வளோதாங்க, பைக் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பேட்டரி சார்ஜ் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா தார்பாலின் வாங்கியிருக்கேன், நீட்டாக எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஷாப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வாங்கியிருந்தோம். எனி ஆட்டோ இன் தேஸ்பூர். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையா தான் வந்து நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணார். அதுவும் இல்லாமல் ரீசனபிளான டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து நமக்கு வந்து டோட்டல் 6500 ருபீஸ் சம்திங் நம்ம வந்து இங்கே பே பண்ணியிருந்தோம், இன்க்ளூடிங் மெக்கானிக் எல்லாமே சேர்த்து. அது மட்டும் இல்லாமல் அந்த தார்பாலின் எல்லாமே வாங்கினோம், சாப்பாடு எல்லாம் சேர்த்து ஒரு 7000 ரூபாய் செலவாயிருக்கு. பையாவுக்கு மட்டும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். பையா, தேங்க்யூ பையா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் 4 hours I spent here. Was a good time. நல்ல வேலை இவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும், ஆனால் பேச தெரியாது. அவர் என்கிட்ட ஹிந்திலே பேசிகிட்டு இருப்பார், நான் இங்கிலீஷ்லேயே பதில் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அவரும் வந்து ஜாலியாக இதுதான் நானும் சொல்ல வந்தது. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஆட்களை மீட் பண்ணும்போது உங்களுக்கே ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். எனக்கு வந்து எப்படா டைம் ஆகும்னு தோணவே இல்லை. நீங்கள் பொறுமையாக முடிச்சு கொடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதே மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த மெக்கானிக் பையா அவருக்கும் ஒரு பாயை சொல்லிட்டு கிளம்பிடலாம். பையா பாய், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். வெயிட், தேங்க்யூ. ஓகேங்க, இவங்க தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சரி, யாராச்சும் பொருள் இருக்கா? எல்லாமே வாங்கியாச்சு. நம்மளோட பழைய மோனோ ஷாக் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சிட்டேன். வண்டியை ஃபுல்லாகவே வந்து பேக் பண்ணியாச்சு. மித்த எல்லாத்தையுமே நான் வந்து மோட்டோ விலாகில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, கிளம்பியாச்சு. நாம் இங்கேருந்து இட்டாநகர் போக போகிறோம், அருணாச்சல் பிரதேஷ். அதாவது அஸ்ஸாம்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் போக போகிறோம். ஸோ நாம் இப்போ இருக்க இந்த தேஸ்பூர்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் அரௌண்ட் வந்து 140 கிலோமீட்டர் வருதுங்க. ஸோ பைபாஸ் வந்து இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ட்ராவலும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ பைபாஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படிலாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நீட்டாக வந்து சென்டரில் மரம்லாம் வச்சு அதை வந்து ஆர்டர்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு அழகாக க்ரீன் கலரில் ஒரு பேக் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள்.
ஸோ இந்த ஏரியா வந்து நம்ப முடியாதுங்க. அஸ்ஸாமை பொறுத்தளவு எப்படின்னா, பைபாஸ் போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒத்தையடி பாதையா மாத்தி விட்டுருவாய்ங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து பைபாஸ் வருங்க. அதனால வந்து எப்படி ரோடு மாறும், என்ன மாரி மாறும்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு வரப்போகுதுங்க ஆக்சுவலா. அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரம்மபுத்திராவோட நதி இருக்கு இல்லைங்களா? அந்த பிரம்மபுத்திரால வந்து கனெக்ட் ஆகக்கூடிய இன்னொரு நதின்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த நதிய மேப்ல பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசு இருக்கு. இப்போ நம்ம போப்போறது ஒரு பிரிட்ஜ்ல போப்போறோம். பிரிட்ஜ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு வேற எனக்கு தெரியல. ஸோ பிரிட்ஜில வந்து பார்க்குறப்போ இந்த நதியோட டோட்டல் சைஸுமே நமக்கு தெரிஞ்சிரும்னு நெனைக்கிறேங்க. ஸோ பக்கத்துல போய் பார்ப்போங்க. நான் வந்து பிரம்மபுத்திரால டிராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேங்க. ரீசென்ட்டா ஒரு பேய் படம் கூட வந்துச்சு இல்லைங்களா? அரண்மனை 3 அதுல கூட வந்து இந்த பிரம்மபுத்திரா கான்செப்ட்ட வச்சு தான் ஒரு படமே எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ இங்க பாருங்க பிரம்மபுத்திரா நதியோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு, அதுல வந்து ஒரு கிளை நதி வந்து ஜாயிண்ட் ஆக போகுது. அந்த ரிவர தான் வந்து இப்ப நம்ம வந்து கிராஸ் பண்ண போறோம். அடேங்கப்பா! ரொம்ப பெருசா இருக்கும் போலயேங்க. தண்ணி வேற நெறையா வந்துட்டு இருக்கு. நம்ம லடாக்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த டைம்ல, அங்க நம்ம மேல போகும்போது, அந்த தண்ணி வரது வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுங்க. ஆனா நம்ம ஒரு 1 வீக் கழிச்சு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா, ஏகப்பட்ட தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணி தான் கீழ வந்து ரொம்ப ஃப்ளட் மாரி வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இங்க பாருங்க இந்த நதி வந்து ரொம்ப பெருசா இருக்குங்க. அப்பா! கண்ணு கெட்டுன தூரம் வரையும் கடல் மாரி தெரியுது. பட் ஆனா அது கடல் கிடையாது. நதி தான். பிரம்மபுத்திரால ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு கிளை நதி நான் சொன்னேன் இல்லையா? கிளை நதியே இவ்வளோ பெருசு இருக்குன்னா, பிரம்மபுத்திரா எவ்வளோ பெருசு இருக்கும்? நம்ம மேப்ல பார்த்தோம் இல்லையா? அந்த பிரம்மபுத்திராவோட டோட்டல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர்லேருந்து 18 கிலோமீட்டர் வந்து வித்து இருக்குங்க. ஸோ இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு வந்து நம்ம டிராவல் பண்ணி போனோம்னா, இவ்வளோ கிலோமீட்டர் நம்ம வந்து டிராவல் பண்ணி போற மாரி இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்லலாம் போக முடியாது. ஸோ இந்த மாரி வந்து கனெக்டிங் சிட்டில மட்டும் தான் வந்து பிரிட்ஜ் போட்டிருப்பாங்க. எந்த இடத்துல வந்து ரொம்ப நேரோவா அந்த அந்த ஆறு வந்து கிராஸ் பண்ணதோ, அந்த இடத்துல தான் வந்து பிரிட்ஜ் கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சிட்டிய வந்து நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும்னு நெனச்சேங்க. இந்த பாருங்களேன், ரோட்டுக்கு நடுவுல வந்து மீடியன் இருக்குல்ல, அதுல ஃபுல்லா செடியெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த செடிய சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கிராஸ்லாம் வச்சிருக்காங்க. அந்த கிராஸ ஆடு எப்படி மேயுதுன்னு பாருங்க. ஆடு மேயக்கூடாது, மாடு மேயக்கூடாதுன்னு தான் இந்த மாரி போட்டுருக்காங்க. ஆனா லோக்கல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த தட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்ட எறக்கி விட்டுர்றாங்க. ஆடு என்ன பண்ணுது, அந்த தட்டிய விட்டு வெளியில வராம, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த தட்டிக்குள்ள இருக்க அந்த புல்லையே மேய்ஞ்சுட்டே இருக்குங்க. இதே மாரி நெறைய இடத்துல நான் பார்த்தேன். ஒருவேள இந்த ஆடுக்காக தான் இத வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுச்சு. அப்புறம் தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம செடிய வந்து ஆட்டுக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் இந்த மாரிலாம் பண்ணுவோம். இவங்க என்னடான்னா ஆடு மேய்றதுக்கு அந்த தட்டிக்குள்ளேயே விட்டு எவ்வளோ ஸ்மார்ட்டா ஆடு மேய்க்கிறாங்கன்னு பாருங்க. செம்ம காமெடியா இருந்துச்சுங்க. ஆ அஸ்ஸாம பொறுத்தளவு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேங்க. அஸ்ஸாம் வந்து நார்த் ஈஸ்ட் எல்லா ஸ்டேட்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்டுங்க. ஸோ அஸ்ஸாம் வந்து இந்த சைஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா, நார்த் ஈஸ்ட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து நார்த் ஈஸ்ட்டோட எண்ட் வரைக்குமே அஸ்ஸாமோட எல்லைகள் வந்து இருக்குங்க. அப்போ நார்த் ஈஸ்ட்லயே மிகப்பெரிய நிலப்பரப்பு எதுன்னு கேட்டா, அது என்ன கேட்டா வந்து அஸ்ஸாம் தான். இருக்கக்கூடிய 7 ஸ்டேட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இருந்து கவர் பண்ணுதுங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசு. அதுவும் இல்லாம பூட்டான், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் இதோட 2 எல்லைகளும் அஸ்ஸாம் சைட்லயும் இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டு. ஊரெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஊர் மாரி தான் இருக்கும். நார்மலா கேஷுவலா இருப்பாங்க. ஸோ இந்த நம்ம ஊர்ல எப்படி மாடெல்லாம் மேய்ஞ்சிருக்குமோ, அந்த மாரி தான் மாடு நடுவுல மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் ரோடு எப்படி வந்துருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா? ஏதோ ஒரு ரூரல் ரோட்ல போற மாரி பைபாஸ் அப்படியே மாறிடுது. ஸோ இந்த மாரி தான் வந்து மாறி, மாறி வந்துட்டே இருக்கும். நம்மளால பிரெடிக்ட்டே பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இப்ப நாம வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு ஸ்டேட்டுக்கு போறோம். ஏன்னா, அருணாச்சல் பிரதேஷ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து ரொம்ப சேஃப்கார்டா வச்சுட்டு இருக்க ஒரு 3 ஸ்டேட்ல அருணாச்சல் பிரதேஷும் முக்கியமான ஒரு ஸ்டேட்டு. ஏன்னா, ஜம்மு, காஷ்மீர் அதுக்கப்புறம் லடாக் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ் இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைனீஸோட இது வந்து அதிகமா இருக்கும். டாமினன்ஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடிய எல்லைகள். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் எல்லாத்தையுமே கவர்ன்மெண்ட் ரொம்ப புரொடெக்டிவா வச்சிருக்காங்க. ஸோ இங்க போறதுக்கு கண்டிப்பா பெர்மிட் தேவைங்க. கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு எவ்வளோ கண்றாவியா மாறிச்சு பார்த்தீங்களா? இப்படிதான் இருக்கும் ரோடு பூராமே. ஸோ இது வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கேட்டா மெயின்டனன்ஸ்ன்னு ஒரு டப்பாவ கொண்டாந்து முன்னாடி வச்சுருவாய்ங்க. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த பெர்மிட் அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து நம்ம வந்து 1 நாள் தான் வந்து ஸ்டே பண்ண போறோம். நான் ஆல்ரெடி பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணேன். எந்த ரெஸ்பான்ஸும் எனக்கு வரல. 2 விஷயம் நம்மளால பண்ண முடியும். ஒண்ணு நம்மளால பெர்மிட் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல, அந்த செக் போஸ்ட் இருக்கும் அங்க. அந்த செக் போஸ்ட் கிட்ட போயிட்டு நமக்கு பெர்மிட் வேணும்னா, நம்ம வாங்கிக்கலாம். அங்கேயே கூட பே பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம எதுவுமே பேசாம அமைதியா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான். என்ன கேட்டாலும், "இல்ல எனக்கு தெரியாது" அப்படின்ற மாரி நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன். ஏன்னா நம்ம என்னதான் ப்ரிப்பரேஷனோட போனாலுமே கூட, இந்த பெர்மிட்ஸ் மேட்டர் வந்து எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நான் வந்து படிச்ச வரைக்கும், இன்டர்நெட்ல படிச்ச வரைக்கும் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்க ஒன் டே இந்த இட்டா நகர் இந்த மாரி வந்து ஒரு நார்மல் சிட்டிக்குலாம் போற மாரி இருந்தா, உங்களுக்கு பெருசா பெர்மிட்ஸ் தேவைப்படாது. பட் அத தாண்டி நீங்க வந்து உள்ளுக்குள்ள போற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த 0 அதுக்கெல்லாம் போற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்மகிட்ட வந்து பெர்மிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம இட்டா நகர் போறதுனால, எதுக்கும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெர்மிட்ட பத்தி யோசிக்காம போயிட்டுருக்கேன். நம்ம போற டைம்ல ஒரு வேளை செக் போஸ்ட் இருந்துச்சுன்னா, நம்ம அங்க பெர்மிட் எடுப்போம். அப்படி இல்லன்னா நம்மளோட பேட் லக் தான். நம்ம அப்படியே வந்து செக் போஸ்ட்ல போய் எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேங்க.
இப்படி தாங்க வந்துக்கிட்டே இருக்கும் ஊர் எல்லாமே. பார்க்குறது கொஞ்சம் கேரளா மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த ரோடு ரொம்ப பழக்கப்பட்ட ரோடு மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் பாட்டுக்கு சல்லுன்னு போயிட்டே இருக்கேன். கண்டினியூ பண்ணுறேன். தேஸ்பூரில் நம்ம தங்கியிருந்தோம் அந்த ஹோட்டல். அங்கே நம்ம எப்படி போனோம் தெரியுங்களா? நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி போல் தேஸ்பூர் வந்து சேர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு எங்கேயுமே ரூம் கிடைக்கல. ஸோ அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி கடைசியாக ஒரு லாட்ஜுக்கு வந்து சேர்ந்துட்டேங்க. ஸோ லாட்ஜுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், வேறு வழி இல்லை, நான் வந்து தூங்கணும் ஒரு சேஃபான இடத்துல அப்படின்றதுனால லாட்ஜில் போய் தங்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜான ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்துச்சுங்க. கொஞ்சம் நேரம் வந்து செட் ஆனதுக்கப்புறம் பார்க்குறேன், என்னோட கையில் முக்கால்வாசி சைஸில் வந்து ஒரு பெரிய சிலந்தி பூச்சிங்க. அதான் ஸ்பைடர். பெரிய சைஸ் ஸ்பைடருங்க. யப்பா! அத பார்த்தோனே எனக்கு தூக்கமே போயிடுச்சுங்க. ஏன்னா, அதோட கொடுக்கு மட்டும் என்னோட நெகத்துல வந்து பாதி சைஸ்ல இருந்துச்சு. அது கடிச்சுச்சுன்னா என்னோட நெலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நைட்டு பூரா தூக்கமே இல்லங்க. அவன நான் விரட்ட, அவன் என்ன விரட்ட, அவன் எங்கெங்கேயோ போய் ஒளிய, நான் அவன வந்து கொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி, நைட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு, அதுக்கப்புறம் அவன போட்டு தள்ளி, அதுக்கப்புறம் தாங்க எனக்கு நிம்மதியா தூக்கமே வந்துச்சு. ஏன்னா, அந்த மாரி வந்து ஒரு நிலைமையில வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா வந்து நான் தூங்கவும் செய்யணும். அடுத்த நாள் நான் வந்து ரைடும் போக வேண்டியிருக்கு. வண்டிய வேற ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேங்க. அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய சிலந்திய வந்து கொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி ட்ராஜடிலாம் வந்து ட்ராவல்ல நடக்கும். மேபி நான் வந்து டென்ட் கொண்டு வந்திருந்தேன்னா, நான் மேபி கொஞ்சம் சேஃபா பெட்ரோல் பங்க்ல கீது தூங்கி இருந்திருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பா டென்ட் இல்லாம ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். ஏன்னா, அது கிட்டத்தட்ட நம்மளோட ட்ராவலிங் காஸ்ட்டே வந்து நெறையா வந்து கம்மி பண்ணிருங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ட்ராவலிங் காஸ்ட்டே கம்மியாச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்மளால வந்து இன்னும் நெறையா தூரம் வந்து ட்ராவல் பண்ண முடியும். நம்மளோட பட்ஜெட்டும் வந்து கம்மியாகும். பட் நான் என்ன பண்ணுவேன், என்னோட கேமராஸ் எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணணுன்ற ஒரே ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரூம் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் அதுக்கேத்த மாரி ப்ராப்பரா வந்து நம்ம ரெடி ஆயி வருவோம். நார்த் ஈஸ்ட்டா இருந்தாலும் சரி, நார்த்தா இருந்தாலும் சரி, இல்ல வேர்ல்ட தாண்டி எந்த கண்ட்ரிக்கு போறதா இருந்தாலும் சரி, நாம வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்ல வந்து எல்லாத்துக்கும் நம்ம ரெடி ஆயிருவோங்க. ஒரு வழியா பார்டர் கிட்ட வந்தாச்சுங்க. ஓ! இதுதான் பார்டரா? இங்க பாருங்க பார்டர் எப்படி இருக்குன்னு சொல்ட்டு, ஏதோ ஒரு வேற ஒரு கண்ட்ரிக்குள்ள நம்ம என்டர் ஆகும்போது இருக்கக்கூடிய பார்டர் மாரி இன்னு, அவுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டிஃபரெண்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நம்மள யாருமே தடுத்து கேட்கவே இல்ல. எ பர்மிட் வச்சிருக்கீங்களா? எதுக்கு வந்திருக்கீங்க? எந்த கேள்வியும் கேட்கவே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரீயா உள்ள போகலான்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பெட்ரோல் பங்க கண்டுபிடிச்சு பெட்ரோல் போடணுங்க. இது என்னங்க பார்டர் மாரியே தெரியலங்க. இங்க பாருங்களேன், எவ்வளோ கரு கும்முன்னு கும்மிருட்டா இருக்குங்க இந்த ஏரியா ஃபுல்லாவே. ஏகப்பட்ட செக் போஸ்ட்டு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ கம்பெனிஸ் மாரி, காட்டேஜஸ் மாரிலாம் இங்கருந்தே வந்து ஆரம்பிச்சுருதுங்க. ஸோ, இங்க கூட ஹோட்டல்ஸ் அண்ட் ஸ்டேஸ்லாம் கூட நெறையா இருக்கு. அநேகமா நம்ம மவுண்டன்ஸ்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, என்னோட Google மேப்ல வந்து நம்ம மவுண்டன்ஸ்ல போற மாரி தான் காட்டுச்சு. பட் இங்க பார்த்தா மவுண்டன்ஸ் இருக்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியலையே! நம்ம மவுண்டன்ஸ்ல போயிட்டு இருக்கோமா? அப்பப்போ எனக்கு ஒரு டவுட் வருதுங்க. ஏன்னா நம்ம அஸ்ஸாம்ல இருந்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்டின்னா, எங்க மவுண்டன்ஸ் வருது, எங்க பிளைன்ஸ் இருக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே பிளைனாவே இருக்க மாரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். பட் அஸ்ஸாம் வந்து அந்த மாரியான ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. அஸ்ஸாம்ல வந்து மவுண்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனா அஸ்ஸாம் இருக்கிறதே மவுண்டன் ரீஜன்ல தான். அதுதான் ஒரு காமெடியே. நீங்க மத்த எந்த ஸ்டேட்லயுமே பிளைன்ஸ் வந்து அதிகம் பார்க்க முடியாது. ஆனா அஸ்ஸாம்ல பார்க்க முடியும். ஒன்ஸ் நீங்க பிளைன்ஸ பார்த்துட்டீங்கன்னாவே நீங்க அஸ்ஸாம்ல இருக்கீங்க அப்டின்ற மாரி உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட்ல வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இந்த ஒரு நானும் ஒரு 1000 கிலோமீட்டர்லயே வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்க, பெட்ரோல் பங்க் வருது. பெட்ரோல் பிரைஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. இது வந்து யூனியன் எஸ்டேட்டும் கிடையாது. பெட்ரோல் பங்க் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு வேலையா போய் பெட்ரோல் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் கன்டின்யூ பண்ணுவோங்க. ஏன்னா, போகும்போது பெட்ரோல் வேற இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்க? எங்கேயாவது ஸ்டக் ஆகி வண்டி நின்றுச்சுன்னு வச்சுக்கங்க, பெட்ரோல் இல்லாம நம்மளால தள்ள முடியாது மவுண்டன்ஸ்ல வேற. ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஃபுல் டேங்க் வந்து அடிச்சுருவோம். ஓகேங்க, பெட்ரோல் பங்க் கிட்ட வந்தாச்சு. நம்ம ரெகுலரா அடிக்கிற இண்டியன் ஆயில் வந்துருச்சுங்க. போயிட்டு உள்ள போயிட்டு பெட்ரோல் பிரைஸ பார்ப்போம். இந்த ஸ்டேட்ல எந்த அளவுக்கு பெட்ரோல் பிரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா, ஃபுல் டேங்க்க இங்கேயே அடிச்சிட வேண்டியதாங்க. ஏன்னா, இதுக்கப்புறம் பூரா நாகாலாந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூனியன் டெரிட்டரி மாரி தான். ஸோ, அங்க டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். எனக்கு அருணாச்சல் பிரதேஷ் பத்தி தெரியல. இங்கே நமக்கு என்ன சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? இங்க பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்பா பெட்ரோல் பிரைஸ் ரூ. 90 அடங்கப்பா! ரூ. 90 தாங்க பெட்ரோல் பிரைஸு. வேற லெவலு. ஃபுல் டேங்க்க இங்கேயே பண்ணிடலாம் போலயே! ஏங்க 10 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 900 தாங்க வருது. நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 ரூ. 1100 ரூ. 1160 வரைக்கும் நம்ம பெட்ரோல் அடிச்சோங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த ஸ்டேட்ல மட்டும் இவ்ளோ கம்மியா பெட்ரோல் பிரைஸ் வச்சிருக்காய்ங்க? எது எப்படியோ இந்த ஸ்டேட்ல இருக்கவங்கலாம் வாழ்றாங்க. குடுத்து வச்சவைங்க. நம்ம ஊர்ல தான் ரூ. 102 போட்டு தாளிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இங்க ரூ. 90 கிட்டத்தட்ட எவ்வளோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? ரூ. 12 வந்து டிஃபரன்ஸுங்க பெட்ரோல்ல. ரூ. 90 90 பைசா தான். கிட்டத்தட்ட ரூ. 11 டிஃபரன்ஸ்னு வச்சுக்கங்க. மொத்த டேங்க்கையும் இங்கேயே ஃபில் பண்ணிட வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1000க்கு அடிச்சிடலாம்.
ஸோ அடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புவாங்க. அப்பா பெட்ரோல் அடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருச்சு. இன்னும் ஸ்டேட்டுக்குள்ளே போனோன்னா என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு தெரில. அதையும் போய் பார்த்துருவோம் நம்ம. அப்பா பெட்ரோல் தழும்ப தழும்ப போட்டிருக்கேங்க. எல்லா வாட்டியும் நான் டேங்கை ஃபில் பண்ண தான் செய்கிறேன். இங்கே பாருங்கள் கேப்பே இல்லாமல் டேங்கை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். 90 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்குறாங்க, மொத்த டேங்க்கையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். என்ன காரணம் அப்படின்னா நம்ம மவுண்டன்ஸில் போகிறோம், பெட்ரோல் ப்ரைஸ் வேரியேஷன் நிறையா இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரே ரீசன்னால தான் ஃபுல் டேங்க் அடித்து நவுத்திட்டேங்க. அப்பா சந்தோஷமாக இங்கேருந்து கிளம்பலாங்க. மிச்சத்தை எல்லாத்தையுமே அடுத்து போகிற வழியில் வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பே பண்ணி முடிச்சுட்டு நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. அப்பா வந்தாச்சுங்க. ஸோ இட்டா நகரோட எக்ஸ்டென்ஷன் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3-4 கிலோமீட்டர் போனாலே சிட்டி சென்டருக்குள்ளே போயிடலாங்க. இங்கே பார்த்தீங்களா ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப் இல்லை, நம்ம போகிற ரூட்டில் வந்து ஒரு வெஹிக்கிள் கூட இல்லை. ஏதோ நம்ம மட்டும் ஒரு வித்தியாசமான உலகத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மழையெல்லாம் வேறு பேஞ்சிருக்குது. ஏன்னா இந்த ஸ்டேட்லாம் அடிக்கடி லேண்ட்ஸ்லைட் ஆகும், எப்போ வந்து நிலச்சரி வரும்னே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்டேட் இது எல்லாமே. ஏன்னா நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்டேட்ஸில் வந்து நிலச்சரிவு அடிக்கடி நடக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஹிமாலயஸில் இருக்கிறதுனால இந்த அருணாச்சல் பிரதேசமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. பார்ப்போம் நமக்கு என்ன மாதிரி சர்ப்ரைஸ் இருக்குன்னு. ஏன்னா நம்ம வந்து இருக்க போகிறது இட்டாநகர் சிட்டியில் மட்டும்தாங்க இருக்க போகிறோம். அதை தாண்டி நம்ம எங்கேயுமே ட்ராவல் பண்ண போகிறதில்ல. மேபி நாளைக்கு நம்ம வந்து நாகாலாண்டு போகிறதுக்காக ட்ராவல் பண்ணுவோம். அந்த ரூட் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் டக்குன்னு நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடுவோம். ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்டை விட்டு எக்ஸிட் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் வந்து பெருமிட்டை பற்றி கவலைப்படல. அப்பா எவ்வளோ பெரிய ஹோட்டல் பார்த்தீங்களா, எலைட் லெவலில் இருக்குது. அருணாச்சல் பிரதேஷ் பற்றி நான் இப்போ தாங்க படிச்சுட்டு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இன்டர்நெட்டில் பார்த்தேன். அருணாச்சல் பிரதேஷ்க்கு வந்து ஏகப்பட்ட டேக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் எப்போங்க அந்த மாதிரி பண்ண போகிறாங்க. அதனால தான் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இங்கே 90 ரூபாய்க்கு விற்கிது. ஈவன் இந்த மவுண்டனில் கூட வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்குற ஒரே ஸ்டேட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நான் இவங்கள தவிர வேறு யாருமே கிடையாதுங்க. அருணாச்சல் பிரதேசில் தான் பெட்ரோல் ரேட்டு 90 ரூபா 90 பைசா. நீங்கள் எந்த ஸ்டேட்டை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அருணாச்சல் பிரதேஷ் ஒரு யூனியன் ஸ்டேட்டு கூட கிடையாது, ஆனால் இவ்வளோ டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. அப்போ 90 ரூபாய்க்கு அங்கே கொடுக்க முடியுதுன்னா நம்ம ஊரில் ஏன் கொடுக்க முடியாது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலே சிட்டியோட வியூ உங்களுக்கு தெரியுதுல்ல, பாருங்கள் செம்மையாக இருக்கா. அங்கே தூரமாக தெரியல லைட்ஸ் எல்லாமே அந்த சிட்டி தாங்க. ஒரு இப்போ நம்ம மேட்லேருந்து பள்ளத்துக்கு இறங்கி மறுபடியும் வந்து மேட்டில் ஏறணுங்க. ஸோ இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன் ஹில் போயிட்டுருக்கோம். ஸோ டவுன் ஹில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ரூமை வந்து தேடி கண்டுபிடிப்போம். நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சில ஹோம் ஸ்டேஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ நான் ஒரு லொக்கேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ஹோம் ஸ்டேஸ்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்றக்காக தான் வந்து போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு இடமா பார்த்து நிப்பாட்டி அதுக்கப்புறம் நம்ம ரூம் ஸ்டே ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போங்க, இல்லைனா பங்கமாக இருங்க. ஓகேங்க, இட்டாநகர் வந்து ஒரு ஹோம் ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இருக்கிறதுலே அதிகமான ரேட்டிங் இருந்த ஹோம் ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இட்டாநகர் ஹோம் ஸ்டே. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இங்கேயே ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க போல இருக்குங்க. நிறையா ரூம்ஸு, ஏகப்பட்ட கெஸ்ட்டு ஹோம் ஸ்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அவுட்டர் ரெனோவேஷன் தான் நடந்துருக்கு. இப்போ நமக்கு ஒரு ரூம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. 800 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வித் ஏசி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைஜீனான டாய்லெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ அதனால் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. நான் சொன்னேன் இல்லை, இட்டாநகர் ஹோம் ஸ்டே. ஒருவேளை நீங்கள் வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தப்பித்தவரை கூட நீங்கள் வந்து ஹோட்டல்ஸ் வந்து புக் பண்ணிடாதீங்க. சோலோ ட்ராவலராக இருந்தாலும் சரி, குரூப்பாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோர் மேட்ரி ட்ரை பண்ணுங்கள். டோர் மேட்ரி இப்போதைக்கு அருணாச்சல் பிரதேஷில் எங்கேயுமே அவைலபிள் இல்லை. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்டேஸ். மேக்ஸிமம் ஹோம் ஸ்டேஸில் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் அபோவ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஃபுட்டு கிடையாது. பட் வந்து 1500 சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 800 ரூபா அப்படின்ற மாதிரி ரேட்டுக்கு வந்து ஓகே பண்ணியாச்சு வித் ஏசி. அப்பா ஓகே. கீழே வந்து பார்த்திங்கன்னா பைக் இருக்குது, கட்டுற மாதிரிங்க. இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து இறங்கி கீழே மேலே வரணும். பட் ஒன் டைம் தான். அதுக்கப்புறம் இங்கேயும் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணும். நமக்கு வந்து கொடுத்துருக்க ரூம் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமில் போய் காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து லக்கேஜ்லாம் எடுத்து ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன்.